Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சப்பாத்தி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோங்க. சப்பாத்தி ரெசிபி வந்து ஈஸி தான், பட் நான் இதல வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ரேஷன் மாவு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு. half டம்ளர் வந்து பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இதல தான் நான் வந்து மாவு வந்து mix பண்ண போறேன். இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு வந்து நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதல வந்து 4 ஸ்கூப் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுல நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தகுந்த உப்பு. இப்போ மாவையும் உப்பையும் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க mix பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற half டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. mix பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா மாவு பிசைஞ்சு நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது மேல கொஞ்சம் நம்ம ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 hours வந்து ஊற வைக்கலாம். ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா மாவு வந்து 2 hours ஆயிருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஸ்மூத்தா ஊறிருச்சு. இப்போ நம்ம நல்லா தட்டி எடுத்துட்டு சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நான் கோதுமை மாவு வர மாவு எடுத்துர்க்கறேன். கொஞ்சம் வந்து தூவி விட்டு நம்ம மாவு உருண்டையை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தா தேய்ச்சி உருட்டி நல்லா பால் வந்து ரவுண்டா வந்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சின்னதா நம்ம பீஸ் போட்டு எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலா நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடு டிஷ் பாத்தீங்கன்னா காலையில வெச்ச ராஜ்மா கார குழம்பு தான் வெச்சிருக்கேங்க. இந்த ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு டிஷ் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வெச்சிருக்கேன். இந்த தேங்காய் சட்னி வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனா நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா Subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.